இந்தியை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய 2150 கோடி ரூபாயை தருவோம்னு ஒன்றிய நிதியமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டிட்டு இருக்கிறார். இவங்க மிரட்டினா பயப்படுத்துறதுக்கு நாம ஒன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே ஆண்டு கொண்டிருப்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்ல, நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த ஒன்றிய அரசு உணர வேண்டும். அதனால்தான் நீங்க என்ன சொன்னாலும் மும்மொழி கொள்கையை என்றைக்கும் ஏற்க முடியாதுன்னு நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல சோசியல் மீடியால வடநாட்டை சேர்ந்த தலைவர்கள் மக்கள் பொதுமக்கள் பாராட்டுறாங்க. என்னென்ன மேன் வித் ஸ்பைன் ஃப்ரம் சவுத் இந்தியா, அதாவது தென்னகத்திலிருந்து ஒரு முதுகெலும்புள்ள தைரியமான ஒரு தலைவர் வந்திருக்கிறார்னா அது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான், நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு வட மாநிலங்களிலிருந்து பாராட்டிட்டு இருக்கிறாங்க.